எத்தனையோ பேருக்கு இதுவரை கௌரி மணப்பெண் அலங்காரம் செய்திருக்கிறாள். ஆனால் மிக எளிமையாக தன் பெண்ணை அவள் அலங்கரித்த போது கிடைத்த பேரானந்தம் இதுவரை ஏற்பட்டதில்லை. என் கையால் உன்னை அலங்கரிப்பேன்னு நான் கனவுல கூட நினச்சதில்ல ஆர்த்தி. கடவுள் என்ன கைவிடலை. இந்த சந்தோஷத்தை எனக்காக ரிசர்வ் பண்ணி தான் வச்சுருக்கான். ஆர்த்திக்குமே இந்த அனுபவம் சந்தோஷமாக இருந்தது. சின்ன வயதிலிருந்தே தாய்ப்பாசமின்றியே வளர்ந்தாச்சு. என்ன இருந்தாலும் தாயின் அரவணைப்பு தந்தையிடம் கிடைத்து விடாது, அதுவும் இது போன்ற அப்பாவிடம். நீண்ட முடி மீது அவளுக்கு மிகவும் ஆசை. ஆனால் அப்பா தன் சௌகரியத்திற்காக சின்ன வயதில் அவள் கேசத்தை குட்டையாய் வெட்டி விடுவார். பேன் சேர்ந்து விட்டாலோ மொட்டைதான். தலைமுடி விஷயம் இப்படி என்றால் 13 வயதில் பிரச்சனை வேறு விதமாய் ஏற்பட்டது. மேனியில் ஏற்பட்ட மாற்றங்கள், அதை மறைப்பதா என்ன செய்வதென்று புரியாமல் தவித்த தவிப்பு. வயசுக்கு வருதல் குறித்து பக்குவமாய் எடுத்து சொல்லி பயத்தை குறைத்து பாசத்தோடு அணைத்து, இது சந்தோஷத்திற்குரிய விஷயம் பெண்ணே என்று சொல்ல அவள் அருகில் யாரும் இருந்ததில்லை. அப்பாவுக்கு அவள் எப்பொழுது வயசுக்கு வந்தாள் என்று கூட தெரியாது. அவளே அதை சமாளித்து கொண்டு வாழ பழகினாள். தடுமாற்றமின்றி தன் காரியங்களை தானே செய்து கொள்ளும் வயது வரும் வரை அவள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. குழந்தை பருவத்திற்கே உரிய தடுமாற்றம், ஏக்கம் எல்லாவற்றையும் கடந்து திடமாய் காலூன்றி நின்ற பருவத்தில் அம்மாவின் முகம் முழுவதுமாய் அவள் மனசில் அழிந்திருந்தது. அந்த அழகு நிலையத்திற்கு நீ செல்லாதே என அப்பா சொன்னதும் ஏன் என்ற கேள்வியுடன் அங்கேயே சென்றாள். அது அம்மா நடத்தும் அழகு நிலையம் என தெரிந்தது. ஆனால் அவளது துரதிர்ஷ்டம், அவள் எப்போது போனாலும் அம்மா இருக்க மாட்டாள். அப்பாவை வெறுப்பேற்றத்தான் அவள் தாய் வீட்டிற்கு செல்ல தீர்மானித்தாள். தவிர அம்மாவை பார்க்க வேண்டுமென்கிற ஆசையும் அடிநெஞ்சில் ஒரு துளி இருந்தது. எல்லாவற்றையும் விட நண்பர்கள் யாருமில்லாத நிலையில் தனியே போய் எங்கே தங்குவது? அதைவிட தாயிடம் செல்வது பாதுகாப்பானது என்ற எண்ணமும் தோன்றியது. 25 வயதில்தான் தாய்ப்பாசம் கிடைக்க வேண்டுமென விதி இருந்தால் யாரால் தான் அதை மாற்றிவிட முடியும்? எப்படி இருக்க சொல்லு? அம்மா அலங்காரத்தை முடித்துவிட்டு கேட்டாள். பரவாயில்லையே, நான் கூட அழகா இருக்கேனே. ஏன், உன் அழகுக்கென்ன? கண்ணாடிக்கு முன்பு நான் அதிக நேரம் நின்றதே இல்லை. அலங்காரத்தில் நாட்டமும் இருந்ததில்லை. 22 வயசு வரை படிப்பு, அதுக்கப்புறம் அப்பாவோட ஆஃபீஸில் அடிமை உத்தியோகம். இதற்கு நடுவில் எனக்கு எதுக்கும் நேரம் இருந்ததில்லை. அம்மா யோசித்தாள். அவளுக்கு அக்ஷயின் நினைப்பு வந்தது. சரியான கவனிப்பு தான் ஒரு குழந்தையை நன்கு வளர்க்கும் என்றால், ஆர்த்தி எப்படி இவ்வளவு பக்குவமும் பண்புமாக வளர்ந்தாள்? கவனிப்பில்லாமல் இருந்தால் சரியாக வளர மாட்டார்கள் என்றால், இவள் இன்னொரு தருதலையாக அல்லவா வளர்ந்திருக்க வேண்டும். அப்படியானால் சூழ்நிலைக்கும் குணத்திற்கும் சம்பந்தமில்லையா? எந்த சூழ்நிலையிலும் நல்லவற்றை மட்டுமே உறிஞ்சி வளர தெரியாவிட்டால் அக்ஷய் மாதிரிதான் ஆகிவிடுவார்களா? போகலாமா? நேரமாகுது. ஆர்த்தி எழுந்தாள். என் கார்லேயே போயிடலாம். அம்மா கார் சாவியை எடுத்துக்கொண்டாள். அரை மணியில் அவர்கள் கோயிலில் இருந்தார்கள். கர்ப்பகிரகத்து தெய்வம், கருவறையில் அவளை பொத்தி வைத்து வளர்த்த தாய், பூஜை செய்யும் குருக்கள், இம்மூன்று பேரின் முன்னிலையிலும் அவள் கழுத்தில் தாலி கட்டினான் நந்தன். ஒரு பக்கம் தெய்வம், மறுபக்கம் தாய், எதிரில் மனம் கவர்ந்தவன். இத்தனை எளிய இனிய திருமணம் உலகத்தில் வேறு யாருக்கேனும் நடந்திருக்குமா? தெரியவில்லை. அந்த தருணத்தை அவள் மிகவும் ரசித்தாள். மனசு எத்தனை சந்தோஷமாயிருக்கிறது. அம்மா தன் பரிசாக அவள் கழுத்தில் ஒரு அழகிய நெக்லஸை போட்டுவிட்டாள். தாய் என்கிற முறையில் நட்சத்திர ஓட்டல் ஒன்றில் அவர்களுக்கு விருந்தளித்தாள். நல்ல நேரத்தில் புது வீட்டிற்கு சென்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு பால் காய்ச்சினார்கள். அதற்கடுத்த 1 மணி நேரத்தில் சென்னை விமானத்தை பிடிக்க புறப்பட்டான் நந்தன். என்ன ஆர்த்தி, 2 நாள் இருந்துட்டு போக சொல்லேன். இல்லை, நான் போயே ஆகணும். தவிர ஊரறிய அப்பா அம்மா ஆசையோட ஒரு முறை எங்கள் கல்யாணம் நடந்த பிறகுதான் எங்கள் முதலிரவு நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால் நான் கிளம்பியே ஆகணும். அவன் ஆர்த்தியின் கன்னத்தில் செல்லமாக தட்டிவிட்டு விடை பெற்றான். தனியாக இருந்துப்பியா ஆர்த்தி? அம்மா கவலையோடு கேட்டாள்.
ஒரு பயமும் இல்லை. நான் உங்கள் கூடவே வந்து என் பெட்டியை எடுத்துக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் என் கூட இருந்துட்டு நாளைக்கு கிளம்பேன். சரி, அப்படின்னா நாம் இப்போ அக்ஷயை பார்க்க போவோம். ஆர்த்தி வீட்டை பூட்டினாள். போதை மருந்து எந்த அளவுக்கு மனிதனை ஆட்டி வைக்கும் என்பது அக்ஷயை பார்த்தபோது புரிந்தது. கை கால்கள் நடுங்க அவன் பரிதவிப்போடு என்னை விட்டுருங்க ப்ளீஸ் என்று கதறிய போது அம்மா வாயை பொத்தியவாறு அழுதாள். எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் அக்ஷய். ஆர்த்தி அவனை சமாதானப்படுத்திய போது அவன் இன்னும் அதிகமாய் ஆத்திரப்பட்டான். போடி, எல்லாம் உன்னால தான். நீ ஏன் வந்த? நான் எக்கேடு கெட்டா உனக்கு என்ன? என் சந்தோஷத்தை கெடுத்துட்டியே. போயிடு, என் முன்னால் நிற்காத, போ. உன் சந்தோஷம் இது இல்லை அக்ஷய். ப்ளீஸ் கொஞ்சம் ஒத்துழ. உண்மையான சந்தோஷம் எதுன்னு நீயே புரிஞ்சுப்ப. உனக்கு மிக அருகாமையில் தான் அது இருக்குது. என்னால் முடியலம்மா, எனக்கு வேணும். கை நடுங்குது. பாருமா, ப்ளீஸ்மா. அம்மா செய்வதறியாது திகைத்து நின்றபோது டாக்டர் வந்தார். அவர் போட்ட ஊசி மருந்தின் ஆதிக்கத்தில் அவன் சற்று நேரத்தில் கண்ணையர்ந்தான். சரியாயிடுவானா டாக்டர்? நிச்சயமா. இதைவிட மோசமான அடிமைகளை நாங்கள் மீட்டிருக்கோம். இன்னும் 3 மாசம்தான். அதுக்கு பிறகு பாருங்க, கண்ணு முன்னாலேயே போதை மருந்து இருந்தாலும் கடந்து போயிடுவான். டாக்டர் நம்பிக்கை அளித்ததில் மனசு சமாதானமாயிற்று. சற்று நேரம் இருந்துவிட்டு இருவரும் வீட்டுக்கு கிளம்பி வந்தார்கள். வீடு திறந்திருந்தது. உள்ளே அம்மாவின் புருஷன் சிவந்த வெளிகளோடு அமர்ந்திருந்தார். எப்போ வந்தீங்க? ஏன் பொண்ணு வந்ததும் புருஷன் இடைஞ்சலாயிட்டேனா? ஏன் இப்படி பேசுகிறீங்க? எதுக்கு இவ வந்திருக்கா? உறவை புதுப்பிச்சுக்கவா? அதில் தப்பேதுவும் இல்லையே. ஆர்த்தி குறுக்கிட்டு பேச அவர் முறைத்தார். அது சரி, இன்னைக்கு மகளோட ஒட்டிக்குவ, நாளைக்கு அப்பனோடையும் ஒட்டிக்கலாம்னு ஆசை வரும். வாயை மூடுங்க. பொண்ணு வந்து 2 நாள் தான் ஆகுது. பிள்ளைய ஆஸ்பத்திரியில் சேர்த்தாச்சு. பொண்ணுக்கு திருட்டு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. நாளைக்கு என்னை கலட்டி விட்டுட்டு மொத்தமாக நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேருவீங்க. நான் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஒதுங்கி போயிடணும், அப்படித்தானே? நீங்கள் ரொம்ப அதிகமாக கற்பனை பண்ணுறீங்க. என்னை நீங்கள் நம்பலாம். நாளைக்கு காலையில் நான் இங்கேருந்து போயிடுவேன். அந்த பயம் இருக்கட்டும். இனிமே இங்கே வர வேலையெல்லாம் வேண்டாம். அது சரி, எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேட்க மாட்டியா? நீங்கள் எங்கே போனாலும் என்ன செய்தாலும் எனக்கு தெரிஞ்சிடும். 2 கண்கள் உன்னை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்படி சொல்ல வெக்கமா இல்லை? பொண்டாட்டியையே கவனிக்க கூலிக்கு ஆள் வச்சுருக்கீங்களா? உன்னை மாதிரி மனைவியை கவனிச்சுத்தானே ஆகணும். அவ்வளவு சந்தேகத்தோட எதுக்கு என்னோட வாழணும்? பாத்தியா, பிரிஞ்சிடலாம்னு சொல்லாமல் சொல்கிறியே. அப்படின்னா உன் நோக்கம் என்ன? நான் சொன்னபடி அந்த ஆளோட ஒட்டிக்கிறது தானே? இதோ பாருங்க, இதுக்கு மேலே நீங்கள் எங்கள் அம்மாவை தப்பாக பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னடி செய்வ? என்ன மிரட்டுறியா? ஒண்ட வந்த பிசாசு நீ என்ன இங்கேருந்து விரட்டுவியா? நான் யாருன்னு உனக்கு தெரியாது. அடக்கி வாசி சொல்லிட்டேன். ஆர்த்தி, நீ தயவு செய்து சும்மா இரு. அல்லது இப்போவே உன் பெட்டியை எடுத்துக்கிட்டு உன் வீட்டுக்கு போயிடு. அதான் நல்லது. அம்மா அவள் பெட்டியை கொடுத்து கண்ணீரோடு வழியனுப்பிவிட்டு கதவை சாத்தினாள். ஆர்த்தி திகைத்தாள். ஒரு இரவு நேரத்தில் அப்பா ஆத்திரத்தோடு வெளியே போ என்றார். இன்னொரு இரவில் அம்மா அழுகையோடு போ என்று அனுப்பி வைக்கிறாள். எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது? அப்படி என்ன வரம் வாங்கி வந்திருக்கிறேன்? நல்ல காலம், உறங்குவதற்கு ஒரு வீடாவது கிடைத்திருக்கிறதே. அவள் ஆட்டோ ஒன்றை நிறுத்தி ஏறிக்கொண்டாள். அன்றைய இரவு தூக்கமின்றி நகர்ந்தது. கல்யாணமானதற்கு சந்தோஷப்படுவதா, அந்த மனிதனின் பேச்சுக்காக சங்கடப்படுவதா என்று புரியாமல் புரண்டு புரண்டு படுத்தாள். நள்ளிரவில் செல்போன் அடித்தது. நந்தன் தான். சந்தோஷமாக எடுத்தாள். ஹாய் செல்லம், என்ன டக்குன்னு எடுத்துட்ட? தூக்கம் வரலையா? என்ன இருந்தாலும் முதல் ராத்திரியாக இருந்திருக்க வேண்டியது இல்லை. உன் அருகாமை இல்லாதது குறைதான். விமானம் சரியா நேரத்துக்கு சென்னை வந்து சேர்ந்தது. வீட்டில் என்ன சொல்லிட்டு இங்கே வந்த? என் சிநேகிதனுக்கு கல்யாணம்னு சொன்னேன்.
அழைப்பிதழை காட்டுன்னு சொல்லியிருந்தா மாட்டியிருப்பேன். நல்ல காலம், அவ்வளவு சந்தேகப்படலை. கல்யாணம்னு பொய் சொன்ன இல்லை, அதான் உனக்கே கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம கல்யாணம் ரகசியமாக நடந்தாலும் அது நடந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆர்த்தி. ரொம்பவே தெய்வீகமாக இருந்தது. என்ன, எங்கள் அப்பா அம்மாவும் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவங்க இருந்திருந்தா ஊரறிய அமோகமாகவே நடந்திருக்குமே. பெரியவங்க நடத்தி வைக்கிற கல்யாணமாக இருந்தாலும் இப்படி அமைதியாக எளிமையாக நடந்தால் ரொம்ப இனிமையாக இருக்கும். பட்டுப்புடவைகள், வைர நகைகள், பளபளன்னு சீர்பாத்திரங்கள், காதை பிளக்கிற இசை, இலை நிறைய இனிப்புகள், இதெல்லாம் பார்த்து பார்த்து அலுப்பே வந்துடுச்சு. என் கல்யாணம் அப்படியெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கணுன்னு நினச்சிருக்கேன். அதான் உன் ஆசைப்படி இனிமையாக நடந்திருக்கு. சந்தோஷந்தானே? ஒருவேளை எங்கள் அப்பா அம்மா கிட்ட விஷயத்த சொல்லி அவங்க சம்மதிச்சிட்டாங்கன்னா அவங்க முன்னாடி நடக்க போகிற நம்ம கல்யாணமும் இதே போல் எளிமையாக நடக்கணும். நெருங்கின உறவுகளுக்கு மட்டும் எளிய விருந்து, பாட்டு கூத்து எதுவும் கிடையாது. வர்றவங்க மனசார வாழ்த்திட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போடு மனம் விட்டு பேசி மகிழ்ச்சியாக கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகணும். எங்கள் கிராமத்து வீட்டில் தாத்தாவோட தென்னந்தோப்பில் நிலவும் நட்சத்திரங்களும் வெக்கப்படுற மாதிரி நம்ம முதலரவு நடக்கணும். தாமிரபரணியில் நம்ம 2 பேரும் மணிக்கணக்காக குளிக்கணும். அவன் தன் ஆசைகளெல்லாம் கொட்டி தீர்த்தான். கவலைப்படாத, எல்லாமே உன் இஷ்டப்படி நடக்கும். ஓகேடா கண்ணம்மா, நீ தூங்கு. காத்தால எழுந்து வேலைக்கு ஓடணும். உடம்ப பார்த்துக்கோ. வச்சிடவா? கவலைப்படாத, எல்லாமே உன் இஷ்டப்படி நடக்கும். அதற்கு பிறகு அவள் நிம்மதியாக உறங்கினாள். ஆனால் அந்த நிம்மதி விடியும் வரைதான் இருந்தது. மறுநாள் அவளை அவளது அலுவலகம் வழிகாட்டியாக காசிக்கு அனுப்பியது. 2 நாள் கழித்து அவள் காதில் விழுந்த செய்தியில் அவள் அதிர்ந்து போனாள்.